என் காயத்ரிக்கு என்ன டாக்டர் ஆச்சு? 2 உசுருல 1 உசுரை தான் காப்பாற்ற முடியும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க டாக்டர். ஐயோ மாமா, அக்காக்கு என்ன மாமா ஆச்சு? மாப்பிள, நீங்க விசேஷம் முடிச்சு போனதையும் வயிறு வலிக்குதுன்னு சொன்னா மாப்பிள ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்தேன். ரெண்டு உசுல 1 உசுறு தான் காப்பாற்ற முடியும் டாக்டர் சொல்றாரு மாப்பிள. ஆமா, இப்பதானே மாமா அக்காக்கு வளகாப்பு நடத்தி சந்தனத்தை முகத்துல பூசி இந்த ஊரே மகராசியாருன்னு வாழ்த்திட்டு போச்சு. அதுக்குள்ள என்ன மாமா நடந்தது? என்ன மாப்பிள? மாணிக்கம், சொல்லுங்க. கொஞ்சம் உள்ள வாங்க. ஐயோ, அக்காளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய், இவனுக்கு ஆண்மையே இல்லையா? அதனாலதான் இத்தனை நாளா குழந்தை பிறக்கலையா? ஏய், மலட்டு மாடு கெளுட்டு மாடு ஒன்று சேர்ந்தா வண்டி எப்படிரா ஓடும்? அப்படி ஓடுதுன்னா அது மாணிக்கத்தோட வாழ்க்கை மட்டும்தான்டா. அவனுக்கு தான் குறை. அவனுக்கு தான் குறை. அவங்க அம்மாவுக்கு மருகு மேலதான் குறைன்னு ஊரே சொல்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டே, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டே. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டே, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டே. என்னைத்தானே மாணிக்கம், குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கு. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்தாங்க குழந்தை. உங்க வைஃபுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க. இப்ப மயக்கத்துல தான் இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். அந்த கடவுள் ஆசீர்வாதத்துல உங்களுக்கு குழந்தையும் தாயும் சரி நல்லா இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம். முத்தே என் முத்தாரமே, சபையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ